ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 3 பிஹெச்கே பிளான் வந்து சவுத்து ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ரொம்ப கம்மியான இடம் தான், அதுலேயே வந்து 3 பிஹெச்கே பிளான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து 30 அடி இருக்குது. இந்த சைடு டைமென்ஷன் வந்து 25 அடி இருக்குது. ஸோ 25க்கு 30 அப்படிங்கிற சைட்டு 750 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ ரோட் ஃபேஸிங் வந்து இங்கே இருக்குது. இது வந்து சவுத் ஃபேஸிங்கில் ரோடு ஃபேஸிங்கு. ஸோ இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து வச்சுருக்கோம். ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தால் ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாலுக்கு அப்புறம் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டைனிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ சின்னதாக டைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ டைனிங்லேருந்து இங்கே ரூம்ஸ் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ மூணுமே வந்து பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். அடுத்தது இங்கே ஒரு பெட்ரூம், இது ஒரு செகண்டரி பெட்ரூம். அடுத்தது இங்கே ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எதுக்குமே அட்டாச்சு டாய்லெட் கிடையாது, ஒரு காமன் டாய்லெட் மட்டும் இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல ஒரு சின்ன கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டைனிங் தனியாக கொடுத்தங்காட்டி கிச்சன் வந்து ஒரு சின்னதாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் நமக்கு டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஹாலோட டைமென்ஷன் வந்து 20 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது பெட்ரூமு, மாஸ்டர் பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து 12 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து 12 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த பெட்ரூமும் சேம் சைஸ் தான், 12 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். அடுத்தது கிச்சனோட டைமென்ஷன் வந்து 5 அடிக்கு 4 அடி அப்படிங்கிற சைஸில் ஒரு சின்ன கிச்சன் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது டாய்லெட் வந்து 5 அடிக்கு 3 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து டாய்லெட் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். நம்ம கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட் 3 பெட்ரூம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சின்ன இடம் அப்படிங்கிறனால இந்த அளவுக்கு தான் வந்து பிளான் பண்ண முடியும். ஸோ அடுத்தது விண்டோஸ் எடுத்திங்கன்னா ஹாலுக்கு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோவும், அடுத்து இந்த சைடு வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். டாய்லெட்டுக்கு ரெண்டுக்குமே வந்து நார்த் சைடில் வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கிச்சனுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன விண்டோ வந்து கொடுத்துருக்கோம், அதாவது நார்த் சைடில். அடுத்து இந்த பெட்ரூமுக்கு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பிஹெச்கே ஹவுஸ். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.